கர்மசாமி குழந்தையோடு வந்த மங்கை வரலாம். அது யாருமா? வீட்டுக்காரரு பாரதியா. ஆதி நாராயணா கோவிந்தா. ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு பிறகு அவங்க பதில் சொல்லுவாங்க. கொடிமரம் உள்ள கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா என் குதிரை அந்த கொடிமரத்தை தாண்டி அங்கேயும் போக மாட்டேங்குது, இங்கேயும் போக மாட்டேங்குது, இங்கேயும் போக மாட்டேங்குது. அங்கரே வரலாம். கழிந்த 3 ஆண்டு காலங்களாக அற்ப சொற்பமாக தான் வருமானமும் தொழிலும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 6 மாதமாக தொழிலை பற்றி சிந்தனையும் இல்லை, வருமானத்தை பற்றிய அசைவே இல்லை. அதனால மன வருத்தம் ஒன்று. இதற்கிடையில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைகளும் தளர்ச்சிகளும் ஏற்பட்டு உன்னை அறியாமல் அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உன் உள்ளத்தில் தோன்றிடுது. அடுத்த நிகழ்வுக்கு என்ன பண்ணலாம்? உனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய நிலை நல்லா இருக்குமா? அப்படி ஒரு வருமானம் கிடைச்சா அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதற்கிடையில் நீங்கள் 2 பேருமே உங்கள் குடும்பத்து பெரியோர்களை வெறுத்து ஒதுக்கப்பட்டு வந்தவர்கள் தான் நீங்கள். அதனால் உங்களுக்கு மேலும் கீழும் ஆள் இல்லை. இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நான் உங்களுக்கு அள்ளி தந்துட்டோம்னா நீங்கள் நல்லா இருவீங்க. உண்மை தானே? காலில் வந்துட்டு வா. எப்படிமா செல்ல பிள்ளைங்க பத்தியா? வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு கூப்பிடு எல்லாரும். கர்மசாமிய கொடுக்கலாமலா செல்வத்தை? அப்பா இந்த இடம் இன்னிலிருந்து தொழிலும் தொடரும், வெற்றியும் கிடைக்கும், செல்வங்களும் அள்ளித்தந்தே ஆனந்தமாக இருப்பாய் மகனே. இந்தாம்மா புண்ணியம் பெறுவாய். உன் பிள்ளைய படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்க செல்வாக்கா இருப்பாய், செல்வ சிறப்போடு இருப்பாய். கடன்களை தீர்த்திருக்கேன், நிம்மதியாயிரு, ஐஸ்வர்யமா இருப்பாய், வாழ்க. சாப்பிடாம போயிடாங்கடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா கேட்க சொல்லு. கோயம்புத்தூர் கேட்டு வர வாங்கிக்கலாம், கால் விட்டுலாம். கையை மடக்க முடியல, காலை மடக்க முடியல. என்னப்பா வேணும்? வயிறு சரியா யாருக்கு? 2 3 நாள் வந்துட்டீங்க. கையை பொறுப்பா? என் கையை கொடுத்துக்கா. சரியாக்கிடலாம், காலில் வந்துட்டு கொடுக்காத. சிரிப்பென்ன சிரிப்பென்ன செல்லம்மா. யார் அங்க சிரிக்கிறது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற எண்டாஸ்கோப் போட்டு பார்த்தியா? என்ன சொன்னாங்க? ஆனா அது வீங்கிக்கிட்டே வருது. அதுக்கு என்ன காரணம்னு மட்டும் உனக்கு தெரியல. இவ்வளவுதானே? நான் வத்த வச்சிருந்தேன், ஏன் கவலைப்படுறேன்? கால் விட்டுவா. எண்டாஸ்கோப் போட்டு பார்த்துருக்கேன். வரலாண்டா தம்பி, வா. இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வரணும். அப்படி 2வது முறையாக வருகிற பொழுது நான் கொடுக்கிற கனியில உன் வயிறு சரியாயிடுது. வெற்றி ஆயிட்ட. நல்லாரு, ஆனந்தமாறு மகனே, செல்வாக்கா இருப்பா. வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு உப்பா கிடக்கு, உப்பளமா இருக்கு. தூத்துக்குடி உப்பளங்கள் நிறைய இருக்க, அதான் கேட்டேன். உப்பளம் இருக்கா அவங்க ஊர்ல? கால் வந்துட்டு வா. என்னம்மா யாராவது இருக்க? தூத்துக்குடி 4 டோக்கன் இருக்க. தூத்துக்குடி 1 2 3 4 5. வீட்டுக்குள்ள கன்னி தெய்வம் கும்பிடுறது யாரு? கால் வந்துட்டு வா. பொம்பளை ராஜ்யத்தில் இதுவரை உன் குடும்பத்தை நடத்தியாச்சு.
ஆனா இப்போ உன் சொல்ல கேட்கறதுக்கு சரியில்லாம வீட்டுக்குள்ள பிரச்சனையும் கடனும் வந்து உன் தலையில தூக்கி விழுந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கு காரணம் நீ நினைக்கிற யாரும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களே, தந்திரம் பண்ணியிருப்பாங்களே, அப்படி ஒருத்தருமே நடத்தல. இது இப்போ நேரங்கள் சரியில்லாம வீட்டுக்குள்ள தகராறுகள், சொல்லு பேச்சு கேட்காம குடும்பம் பிரியக்கூடிய நிலைமை இவ்வளவு நடக்கு. அதை காப்பாத்தி எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? குடும்பத்துல பிரிவு இருக்குன்னு சொன்னோம்ல, பிள்ளைய சேர்த்து வச்சாச்சு. போ, நல்லா இரு, போயிட்டு வா. வரலாம். கிருஷ்ணா முகுந்தா முராரே. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பக்கத்துல நான் வருகிற பொழுது ஒரு சித்தருடைய ஆத்ம சக்தி உன் பின்னால வருது. அப்படின்னா நீ ஜீவ சமாதி எதையும் கும்பிட போறியா? மூவர் சமாதியை போய் கும்பிடுவேன், அப்படித்தானே? கால் வந்துடும். செந்தூரின் அலை ஓசை சங்கீதம். இப்போ 1.25 ஆண்டுகளாக நீங்க பார்க்கிற தொழில் அத்தனையும் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்திருக்கு. பணங்கள்லாம் நஷ்டம். இதுல இருந்து மீள முடியாத வேதனையும் துயரமும் இருக்கு. நடத்துவோமா அல்லது விட்டுட்டு போயிடுவோமா அல்லது வேற வழிகளில் தொழிலை பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராய பேதத்துல தான் என்னைய பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். என்ன சாமி நீங்க வரீங்க? நீங்க யாரு? என்னைய பார்க்க கூடாதுல்ல. நீ வந்து உட்கார்ந்த உடனே சுள்ளமாட சாமி வரார, அவருக்கு உங்களுக்கு என்னப்பா சொந்தம்? கடாய் வெட்ட வேண்டி இருக்கா? எதுவும் கட்ட வேண்டி இருக்கா? விடாய் கட்ட வேண்டி இருக்கா? கடாய் வெட்ட வேண்டி இருக்கா? ஆமா. ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன், ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன். சில உள்ளங்கள் உனக்கு ஒத்துழைக்காது, உள்ளங்கள் ஒத்துழைக்காது. நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோவிலை இதுவரை முழுமைப்படுத்த முடியாத துயர அலைகள் இருக்கு. அதனுடைய குறைதான் நம்முடைய தொழிலை இப்படி வளப்படுத்தியிருக்காம தலை உடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு சோதனை சிந்தனையும் இருக்கு. இந்த கோவிலை நடத்த விடாம இருக்கிறதுக்கு சாமியை ஆற கட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சில பேர்கள் உங்களுக்கே தெரியாம தனித்தனியா போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அது சொந்தமாக கேட்கணும், விளக்கம் தெரிஞ்சுக்கிடணுங்கிற துயரமான எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு. அப்படி நடந்தது உண்மை. முகமாற்று செஞ்சுக்கிட்டது உண்மை. அது அருளெடுத்து வராம தடைபட்டு நிற்பது உண்மை. இவைகளெல்லாம் தொலைக்கு தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். யாரு? சொல்லாதே. வீட்டில் பெண்ணடி ஆளுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் குறைவு நடந்து கொண்டே இருக்கும். ஆபத்து வராம காப்பாற்றித்தாரேன். இழந்து போன செல்வங்களை மீட்டித்தாரேன். சென்ற இடமெல்லாம் சிறப்பாக்குவோம். வேற என்ன வேணும்? தந்தேன். வெற்றியாய்க்கலாம். தை பிறந்தா வழி பிறக்கும். என் தங்கமே தங்கம். இன்னும் 2 வீடு கட்டுவோம். என் பேரை போட்டு ஆளுவோம், வாழுவோம். நல்லா இருங்க. கர்மசாமிக்கு வரலாம். ஹேய் ஹேய். என்னடா சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இருங்க இருங்க, சாப்பிடாம வரலாம். வாங்க. யார் இவரு? இது யாரு? பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? தம்பிக்கு வேற என்ன பழக்கம் உண்டா? குடிப்பியாடா?
டெய்லி குடிப்பியா? கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பியா? என்னைக்கோ ஒரு நாள். உங்கள் அப்பா பொய் சொல்லுதாங்களா? உண்மைதானே? பொய் தானே சொல்லுவாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ எப்படி இவனுங்க கூப்பிட்டு வந்தேன்? இவன் வந்தா நான் வரம்னானா? மனசார வரம்னு சொன்னானா? பொய் சொல்லுதியா? இன்னும் 2 முறை என்னைய தேடி வாங்க. ஜாதகத்தை போய் பார்த்தேன். நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு எழுதியிருக்கு. டெய்லி செத்து செத்து பிழைக்கிறது மாதிரி சண்டையும் சச்சரவும் மனவேதனையும் துயர அலைகளும் தோண்டிக் கொண்டே இருக்கும். அப்போ நித்திய கண்டம் பூரண ஆயுசுனா உயிர் மட்டும் போகாது, உடம்பாலையும் மனதாலையும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? வேதனை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு கிரகத்து மேல நம்ம பழிய போடுறது சரியா? கிரகம் தான் ராஜாவை திசை மாதிரி நடக்க வைக்கி மாற்று பண்ணித்தாரேன். இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வரணும். இவன் வரமாட்டோம்னு சொல்லுவான், நான் வர வச்சிருவேன். இந்தா என்னை வந்து அடைவாய், வெற்றி வா. குடும்பத்தை அமைதியாக்குதேன், இந்தா கடனை தீர்த்து தாரேன், உன் தலையில பொறுப்பு விடாது, போ, வெற்றி உண்டு. இந்தா மகளே செல்வாக்காயர். கர்மசாமிக்கு திருநெல்வேலி. காலோட்டலாம் முறுக்கிய மீசையும் திருக்கிய கண்ணும் கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் கொடியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன். எந்த ஊர் திருநெல்ல? கால் வந்துட்டு வரலாம். சியாமலா கோயில் எங்க இருக்கு? சியாமலா தேவி அம்மன் கோவில். ஒன்று. கண்ணம்மன் கோயில் இன்னொரு தடவை கால் ஒன்று. உள்ளம் என்பது உள்ளவரை உன் மனமே என் பள்ளியறை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வருமானங்கள் ஒன்றும் இல்லாமல் பணமெல்லாம் நஷ்டமாகி இப்போ தொழிலில்லாத வேதனையும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில அடிக்கடி சுலமாடசாமி வீட்டு பக்கம் வராரா? என்ன விஷயம்? உங்க அண்ணன் சாமி ஆடுவாரா? உங்க குடும்பத்துக்கு ஆடக்கூடிய சாமி அதானா? ஆடிக்கிட்டு இருக்கான். அதனால வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வருமான தொல்லையை நீக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கணும். வேற என்ன வேணும்? தொழிலை தாரேன், கொடுக்கல் வாங்குற தவிர வேற என்ன தொழில் வேணாலும் பண்ணு, ஜெயிச்சு தாரேன். புரிஞ்சுக்கணும். மாட்டிக்கிட்டு முடிச்சா நான் வரமாட்டேன், கடை வச்சுக்கலாம், வியாபாரம் பெருகும், ஓடலாம். கர்மசாமிக்கு அப்படியா? பத்திரம் யார் வந்து கோர்ட்டு சம்பந்தமாக தொடர்புடையவர் யார்? நீதிமன்றம் சம்பந்தமாக. நீதிமன்றம் திருநெல்வேலியில் நீதிமன்றம் சம்பந்தமாக யார்ப்பா இருக்கா? யோசனை பண்ணிக்காங்க, கரெக்டா பண்ணிக்காங்க. அப்படியா? சரி. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம், கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊர்? திருநெல்வேலியில் கால் வந்துட்டு வரலாம். அம்மா எங்க வந்துருக்கேன்? ஒரு ஆள் வராரு. நான் கூப்பிடும் பொழுது நீங்க கோர்ட்டை பத்தி என்கிட்ட பேசுவி, அப்போ உங்களை கழுத்தை பிடிச்சிக்கிடுவேன் நான். உண்டா? இன்னொரு என்ன அறவர மனசு. இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க. ஹரே ராமா. உங்க பேர் என்ன? ஹரே கிருஷ்ணா ராம ராமா ஹரே ஹரே. ராஜகோபாலசாமி கோயில் இருக்கா? தூர தள்ளி இருக்கு. ராமசாமி கோயில் இருக்கா? பக்கத்தில் இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம்.
பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைத்ததுல ஒரு மனக்குறைபாடுகளும் கிரக குறைபாடுகளும் மனிதர்களுக்குள் போராட்டமும் நடந்து இன்னைக்கு அமைதி இல்லாத நிலை நடந்துகிட்டு இருக்கு. சரிண்ணா? ஆனா அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனையினால வழக்குகளோ மன வருத்தமோ ஏற்பட்டுமோங்கிற ஒரு பயமும் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கால் ஒன்று வரலாம். என்ன பேசுறாங்க? யார் கேட்டு பார்க்கிறேன். வீட்டுல மங்கை ஒருவளுக்கு ஒரு பக்கத்து கால் வலியும் வேதனையும் இருந்துகிட்டு இருக்கும். கால் எடுத்து வைக்கிறதுக்கே பயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதற்கெல்லாம் எட்டி போய் பார்த்தேன். அப்படி ஒரு சாமி, சொலமாட சாமி வாராரு. அது உங்களுக்கு சொந்தமா? கோபப்பட்டுக்கிட்டு வாராரு. உங்க மேல சந்தோஷமா இல்லை. காரணம், உங்களுக்கும் அவருக்கும் மாறுபட்ட ஒரு குழப்பம் நடந்திருக்குது என்பது பொருளாகும். அதைத்தான் பிறகு பேசுவோம். கால் ஒன்று வரலாம். சரி, வரலாம். இதுக்கடையில ஜாதகம் பார்க்க போனாரும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு குறி கேட்க போனாரும், சரியா தொலைங்கி முழுசா உங்களுக்கு விடை கிடைக்காது. யாரோ வாயை கட்டிட்டான், நமக்கு சொல்ல மாட்டுக்கு அப்படின்னு இவர் எண்ணம். வீடுகளை நடந்த சம்பவம் இதுதான். பிள்ளைகளுடைய வாழ்வு பிரிஞ்சு போவதற்கும் மனைவிதான் காரணம் என்பதற்கு அவள் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கும் யார் என்று சொல்லாமல் நடந்த மந்திர வித்தை தான் இது. இதுக்கு உங்களுக்கு துணை கொடுப்பது சோழமாட சாமி. அந்த சாமியை எப்படி ஆற கட்டினா சரி வருமோ அப்படி கட்டி இருக்கியாச்சு. போ கல்லுன்றான். என்னடா தம்பி, எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க? அதனால இவைகளெல்லாம் மாற்றி பிரிவு பிரச்சனைகளை நீக்கி பிள்ளைகளை நல்லா வாழ வச்சு தந்தா போதும்ல. பக்கத்துல வா. தைப்பேசும் பிறகு கல்யாணமும் நடக்கும். குடும்ப வாழ்வை சிறப்பாக்கி தரேன். வெற்றியா நடக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேரலாம். கருப்பசாமி, ஆமா, எங்க பிள்ளையார் கோயில். யார் வீட்டு பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்குப்பா? வரலாம். புஷ். டெலிஃபோன் ஆஃபீஸ் எந்த ஊர்னே? போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு? நீங்க பெருமாள் இருந்தீங்களா? திருநகரில் பின்பக்கம் அங்கே ஒரு டெலிஃபோன் ஆஃபீஸ் தெரியுது. அது யார்? டிபார்ட்மெண்ட். கேட்டுருவோம். இப்போ என்னப்பா வேணும்? ஊரில் கொஞ்சம் இறங்க வந்து ஒரு கண்ணை மூடி பார்ப்போம். இல்லை இல்லை இல்லை, கால் ஒன்றுட்டு வா. அம்மா, நீ எதுக்கு இங்கே வந்த? நீ யாரு? கேட்டு பார்க்குறேன். திரிபுர சுந்தரி மதுரையிலே ஒரு காலத்தில் உன் குடும்பத்தில் அன்னை காளியவும் மாரியவும் வணங்கி வந்த மக்கள் உண்மையா? அந்த 2 பேரும் வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது உன்னுடைய பத்திரம் போலித்தனமாக மாற்றப்பட்டு இன்னொரு நாள் நீ ஏமாற்றப்பட்டாய். அது நீதிமன்றத்துக்கும் வழக்காடுவதற்கும் போகலாமா என்ற ஒரு சூழ்நிலை உனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? நீதிமன்றத்தில் என்னன்னு கேட்டதுக்கு ஐயா பதில் சொல்லலாம். அதனால இப்போ அந்த இதை மாற்றி அவனை மன்னிப்பு கேட வச்சு உனக்கு பணம் வாங்கி தரணுமா, உன் இடம் வாங்கி தரணுமா? பணம் தான் கிடைக்கும், இடம் கிடைக்காது. கால் வந்துட்டு வா. ஜெயகிருஷ்ணா, முகுந்தா, முராரி, இந்தாப்பா 3 முறை என்னைய வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கிறேன். ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வரலாம்.
ஆரோக்கியம் யாருக்குடா ஆரோக்கியம்? கால் வந்துட்டு வரலாம். ஆரோக்கியம்னாக்கில் மனைவி பேர் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. இது வேற ஆரோக்கியம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். என்னப்பா செய்து? கொஞ்சம் கண்ணை மூடு பார்க்கட்டும்னா ஒரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். ஐயா இதுக்கு என்ன மார்க்கம்? ஆஹா, மாத்திரையெல்லாம் தோத்து போச்சே. உட்காரலாம். இப்போ அவளை தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதுமா? எப்போ இங்கே கூட்டு வரலாம்? நான் வர வச்சிருந்தேன். பௌர்ணமி அன்னைக்கு கூப்பிடு, வந்துடுவா. ஜெயிச்சு தரேன். இந்த இடத்துல தெளிவு பண்ணி தரேன். நீ கொஞ்சம் பகுத்தறிவு நல்ல மனமும் படைத்தவன். இது மாறுபாடு செய்வினைகளால் எதுவும் நடந்திருக்குமோன்னு நீ நம்பி சில செலவுகளை பண்ணி ஏமாந்துட்ட. உண்மையா இல்லையா? ஆனால் அப்படி நடக்கலை. இது இருக்கையினால் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கிரகங்கள் காரணம். அந்த நிலைகளிலிருந்து அதை வசீகரப்படுத்தி தெளிவு பண்ணி தரேன். ஜெயிச்சு தரேன். வெற்றியாக்குவோம். என்ன தொழில் பார்க்குறேன்? இந்தா ஜெயிச்சுக்கா. நல்லா இருப்பா. சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள். வாழ்க. பௌர்ணமி கவி சார். கர்மசாமி. ஆமா அப்படியா? கோவிலை பற்றி, கோவில் வழிபாடு யார் பண்ணுதா? திருக்கோவில் சம்பந்தமாக கேட்க வந்திருக்கா? கோயில் வழிபாடு சம்பந்தமா. முருகா வெற்றிவேல் முருகம்னு சொல்லி வந்தது யாருப்பா? கேட்டு பார்க்குறேன். பையனுக்கு எக்ஸாம் சம்பந்தமாக விஷயம் கேட்டு பார்ப்போம். பிள்ளையின் தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யார்? உனக்கு உங்கள் அப்பா வந்திருக்காரா? அப்போ கரெக்டு தான். கால் விட்டுலாம். இவனுக்கு பிள்ளை, இவன் பிள்ளைக்கு கிழவன் ஆகுது. இன்னும் என்னடா தொழில்? வேலை 2-3 மாதம் தான் பார்க்க முடியும். என்ன வேலை? பார்க்க முடியும். எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கெல்லாம்? கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம். ஏய் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இந்த சோதனை 5 ஆண்டு காலங்களாக நடந்துகிட்டு இருக்கு. தொழில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே தன்னை அறியாமலே மனசு வந்து அதன் மீது பற்று இல்லாமல் போயிடும். இது நமக்கு சரி வராது அப்படின்னு பணங்கள் நஷ்டம், மன உபாதை இவைகள்லாம் தோன்றி அப்படி ஸ்டாப் ஆயிரும். இப்படியே நடந்து நிறைய லட்சங்களை இழந்து வேதனைகள் பட்டிருக்கிய. இதான உண்மை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், மாந்திரிகத்தால் ஒன்றுமே நடக்கலை. இப்போ இருக்கக்கூடிய அம்சம் அதுதான். புரியுதா? 3 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருக்கணும். உனக்கு அடுத்து ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி தந்தா நல்ல ஓடவுன்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு. ஆக்கி தந்தா போதும்லாம். கால் வந்துட்டுவா. கர்மசாமிக்கு. அப்படியா? யாரு இவன்? நாங்கள் போச்சிருக்கிறான்னு சொல்லணும். உட்கார் தம்பி, உட்காரு. உட்காரு தம்பி, உட்காரு. இந்தா ஜெயிச்சு தாரேன். பொறுமையாயிரு. ஒரு 7 மணிக்கு பார்த்து 7 மணிக்கு என்னைய பார்த்துப்போம். கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு. காங்கேயம். நெல்லை அடுத்த ரவுண்டு கூப்பிடுவான். சரியா? காங்கேயம். என்னப்பா? ஏய் எங்க ஓடுத? வண்டிக்கு போறியா? அந்த வண்டி ரிப்பேருக்கு ஓடுறது மாதிரியே ஓடுதியா? ஒர்க் ஷாப் வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா.
படபடப்பான் பிடிக்கிட்டான். இன்னும் 2 தடவை காலில் விழுந்துக்காடா. மாற்ற வேண்டாம், ஒரு 6 மாதத்துக்கு இருக்கட்டு சொல்லிடுவோமா? சரி. சரி வரலாம். ஒருத்தனை கொண்டு வந்து உன்கிட்ட வேலைக்கு சேர்க்குறேன், 6 மாதம் நிற்பான். அதுக்கு அடுத்து உனக்கு இடமாற்றமும் தொழில் விருத்தியும் பண்ணி தந்துடுறேன். இனிமேல் வருமானம் நிறைய வரும், ஆனந்தமாக இருக்கும். யார் வரலாம்? விழுந்து கொடுங்கம்மா. சூர்யா சூர்யா உட்காரலாம். நோயில்லாத காலை அறுத்து கிழித்து வேதனைப்படுத்தி பாவத்தில் உன்னை தள்ளிவிட்டார்கள். ஆனா பிள்ளையனுடைய வெளிநாட்டின் தொடர்புல இருக்கக்கூடிய வேலையை பெரிதாக்கி அதுல எந்த ஒரு மன உபாதையும் இல்லாமல் ஆக்கி இன்னும் 3 ஆண்டு காலங்களுக்கு வெளிநாட்டில் தான் இருக்கணுங்கிற ஒரு நிலை இருக்கு. அதுல செம்மையாக்கி வாழ வச்சுட்டு தான் போதுங்களா? இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. என்னடா அந்த ப்ராஜெக்டை உனக்கு செம்மையாக்கி கூடுதல் சம்பளங்கள் நிறைய பவுண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தார. கால் வந்துவா. உடனே பொறுமையாயிரம். இப்ப என்ன நமக்கு ஆன்லைன்ல பெண் பாத்தியா? அது அக்கா பதிவு சொன்னா. சரி பதிவு விட்டு தப்பா போற உன் பிள்ளை நீ சந்தேகப்பட்டுறாத, புரியுதா? நீயே நல்ல செலக்ஷன் பண்ணிட்டு அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்படி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கொண்டு வந்து உனக்கு தாரேன். அவனும் உனக்கு ஈக்குவலா படிச்சிருப்பான். ஆனா படிக்கிறது பெருசுல சாமி, எங்க அம்மா அப்பாவை ஏத்துக்கிடுவாளா, அப்படி உள்ள குணவுடையவளா இருக்கணும், நான் மட்டும்தான் வேணும்னு நினைச்சா அந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு உன் உள்ளம் சொல்லுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நல்ல பிள்ளை. அதனால வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி பேசுவோம். முதல்ல அடுத்த ப்ராஜெக்ட்ல பணத்தை நிறைய வாங்குவோம். வேலை கொடுக்குற மாதிரி தொழில் செட் பண்ணி கொடுங்க. செட் பண்ணியாச்சு. இந்த மூளை கையில வாங்கு. வெற்றி உண்டு மகனே. செல்வாக்காயிரு. கணக்கு மட்டும் அட வர மாட்டேங்குது. ஆமா, ரூபாய்க்கு 3 பணம் எவ்வளவு? இப்படியெல்லாம் அறப்பாஞ்சா சக்தியை பெற முடியாது. தெளிவா வரணும். கர்மசாமிக்கு 3 மாதம் என்னைய பார்க்க வாங்க. வெற்றி உண்டு. ஜெயிச்சு தரேன். நல்லா ராஜபாளையம் தளவாய்புரம் எல்லை நைட்டி கார்மெண்ட்ஸ் மதியம் சாப்பிடாம போயிடக்கூடாதுன்னு இருங்க. சரி ஓகே. அன்னதானத்துக்கா? அக்கா வந்தா சரி கொடுத்துருக்கீங்களா? அக்கா வயசு பேச்சியம்மன் எங்க இருக்கு உங்க ஊர்ல? பக்கத்துல இருக்கா? வீட்டு பக்கத்துல முனியேஸ்வரனும் அங்க இருக்காரா? அந்த ஏரியாவில் ஒரு சின்ன சிவலிங்கம் தெரியுது, அது எங்க இருக்கு? தள்ளி போனோம். அது என்ன சமாதியா சிவலிங்கமா? சிவலிங்கம். கால் வந்துட்டாங்க. அங்க ஒரு குதிரை டொக்கு 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 டொக்குன்னு போகுது. சரி பார்த்துருவோமே. உன் பிள்ளைய எங்க கூட்டு வந்து சேர்த்தா போதுமா? அதுக்காக உண்ணாமல் உறங்காமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிய. இப்போ திருப்பூருக்கு போகிறதுக்கு பிளானில் இருக்காங்களே, தெரியுமா உனக்கு? அது தெரியாது. எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறதேன். கால் விட்டுருவான்.
அப்- உன் பிள்ளை வாங்கிட்டு வந்து சேர்ந்துட்டாடா பக்கத்தில் நானே பார்த்துக்கிறேன்.